ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு முழுமையா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஓவராலா ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. நிப்டி 50 பாத்தீங்கன்னா இன்னைக்கு 24,044.50 புள்ளிகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 0.74% வந்து கெயின் ஆயிருக்கு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 79,243.18 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.72% வந்து கெயின் ஆயிருக்கு. நிப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் போது -0.11% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நிப்டி ஐடி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம் 2.03% வந்து கெயின் ஆயிருக்கு. எஃப்எல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸா இருந்த ஸ்டாக்ஸ் எதுலாம் மகசன் டெக், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், இந்தியா சிமெண்ட். இந்த ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஐ டிஐ டேட்டா 25/6/2024 எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 1175.91 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ வந்து நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 25/6 அன்னைக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. -149.45 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் நேற்று டேட்டா படி பார்த்தீங்கன்னா 26/6/2024 எஃப்ஐ வந்து 3535.43 கோடிக்கு வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஐ வந்து 5103.67 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. ஓரளவு வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிப்டி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. இந்த நேரத்தில் பல்காக வந்து எந்த ஸ்டாக்குமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இறங்கிச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த நேரத்தில் வந்து பல்காக எந்த ஸ்டாக்லேயும் உள்ளார போய் நம்ம வந்து வாங்குறது நல்லதில்லை. எஃப்எல்டோல டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்டாக் எதுலாம் இந்தியா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. மலப்புரம் ஃபினான்ஸும் ஒரு 7% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு 5.15% வந்து கெயின் ஆயிருக்கு. எல்என்டி மைல்ட்ரி 3.85% வந்து கெயின் ஆயிருக்கு. ஆரக்கிளும் ஒரு நல்ல ஏற்றம் 3.82% வந்து கெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு சிமெண்ட் செக்டார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த செக்டார்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 8% கிட்ட கெயின் ஆயிருக்கு. எஃப்எல்டோல டாப் லூசர்ஸாக இருந்த ஸ்டாக் எதுலாம் சாம்பல் ஃபெர்டிலைசர், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் ஹோட்டல்ஸ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ், கோத்ரேஜ் கன்சூமர். இந்த ஸ்டாக்லாம் எஃப்எல்டோல டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க. சாம்பல் ஃபெர்டிலைசர்லாம் 4.19% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 4.15% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா -3.93% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நல்ல பர்ஃபார்ம் பண்ண செக்டார் எந்த செக்டார் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2.38% வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ல ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கு. டிக்ளைன் ஆன செக்டார் பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் -1.14% வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட டாப் 10 முடிவுகள் என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் மக்கள் எதிர்பார்ப்பு என்ன, இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பார்த்தீங்கன்னா 2024-25 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் வந்து அடுத்த மாதம் வந்து தாக்கல் செய்ய போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்லாம் என்னன்னா உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய செலவுகளை வந்து பட்ஜெட் போட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து பிரித்து எடுத்து வைப்போம். அதாவது உதாரணத்துக்கு பசங்களோட படிப்பு செலவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வைப்போம். வீட்டு செலவுக்கு, மளிகை சாமான் செலவுக்கு, வெளியில் போகிறதுக்கு, அவுட்டிங் போகிற செலவு, இபி பில்லு, இஎம்ஐ கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, இந்த மாதிரி பல செலவுகளுக்கு தேவையான அமௌண்ட்டை பிரித்து நம்ம ஒரு மாதம் சம்பளம் வந்தோடனே நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து பிரித்து ஒரு கணக்கு போட்டு வைப்போம். அதுதான் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டில் பட்ஜெட்டு போட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நிர்ணயம் செய்து பிரித்து வைப்பாங்க. அதுதான் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரயில்வே துறைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஊதிய குழுவாக சம்பள உயர்வு தருவாங்களா அதுக்கு உண்டான அமௌண்ட்டு, வருமான வரி சலுகைகள், இதை பற்றிலாம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டு இப்போ கரண்ட்டாக வந்து அடுத்த மாதம் வந்து தாக்கல் செய்ய போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரெல்லாம் நிர்மலா சீதாராமன் வந்து
பட்ஜெட் வந்து அடுத்த மாதம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் செய்ய போகிறாங்க. அதில் என்னென்ன டாப் முடிவுகள் வந்து எடுக்க போகிறாங்கன்னு இந்த செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பார்த்தீங்கன்னா 2024-25 நிதி ஆண்டுக்கான முழு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து தாக்கல் வந்து செய்யப்பட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழு, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பள உயர்வு, வருமான வரி சலுகைகள் குறித்து முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்படலான்னு ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 2024-25 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஜூலை 24-25 தேதிக்குள்ள தாக்கல் செய்ய உள்ளதா ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை ஒன்று நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டதா ஒரு தகவல் வந்து சொல்லி, அது என்னன்னா, முதலாவதா பால் கேன்கள் உட்பட பல பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12% வந்து வரி வந்து பரிந்துரை செய்ய போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பால் கேன்கள் பார்த்தீங்கன்னா சோலார் குக்கர், பேப்பர் மற்றும் பேப்பர் போர்டில் செய்யப்பட்ட அட்டை பெட்டிகள், தீ தெளிப்பான்கள் ஆகியவை வந்து இதில் வந்து அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து பொருட்களுக்குமே 12% வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார கொண்டு வர போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து பேட்டரியில் இயங்கும் வாகனங்கள் மற்றும் இல்ட்ரா ரயில்வே சேவைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரம்புல விலக்கு அளிக்க போறதாகவும் ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிதி அமைச்சர் ஒப்புதலுக்கு பிறகுதான் இந்த திட்டம் வந்து அமலுக்கு வரப்போறதா ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி நிறுவனங்களுக்காக ஹாஸ்டல் நடத்தும் மூலம் வரும் வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு மாதம் வந்து 20,000 வந்து விலக்கு அளிக்க போறதாக ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. சிறு வரி செலுத்துவோருக்கு கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30லேருந்து 30 வரைக்கும் வந்து நீட்டிக்கப்படலான்னு ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அரசு வழக்குகளை வந்து குறைக்க, அதாவது மேல்முறையீடுகளை தாக்கல் செய்ய ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வந்து பண வரம்பை வந்து திணைக்களம் பரிந்துரைத்ததா ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு 1 கோடியாகவும் உச்ச நீதிமன்றத்துக்கு 2 கோடியாகவும் மாற்ற வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்வதற்கான உள் வைப்பு தொகை அதிகபட்சமாக 25 கோடி ஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டியிலிருந்து 20 கோடியாகவும் குறைக்கப்படும் என்று கவுன்சில் வந்து சொல்லப்பட்டதா ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. அது இல்லாமல் தற்போது வந்து 5% ஜிஎஸ்டியிலிருந்து உரத்துறைக்கு வந்து விலக்கு அளிக்க போறதாகவும் ஒரு செய்தி வந்து சொல்லப்படுகிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வணிக வசதி மற்றும் இலக்கத்தில் எளிமை ஆகியவற்றின் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து பல முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டிமெர்ஜர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸான சிவி பிஸ்னஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் வணிகத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கு, லாரி இது மாதிரி வெஹிக்கிள்ஸான பிஸ்னஸையும் பிவி பிஸ்னஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ், அதாவது தனி மனிதன் வாங்கக்கூடிய காரு இதெல்லாம் வந்து பிவி பிஸ்னஸில் அடங்கும். இதை 2 பிஸ்னஸையும் தனியாக வந்து பிரிக்க போகிறதாகவும் இவி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஜேஎல்ஆர் ஜாக்வார் லேண்ட் ரோவர் அதெல்லாம் சப்சிடியில் துணை நிறுவனமாக செயல்படும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிமெர்ஜர் மூலிமா கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸும் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸும் தனியாக இவி வணிகம் ஜேஎல்ஆர் பார்த்தீங்கன்னா அதோட துணை நிறுவனமாக செயல்படும் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கக்கூடிய மொத்த கடனையும் இந்த வளர்ந்து வரும் இரு நிறுவனங்களுக்கிடையே வந்து அவர்கள் சொத்துக்கள் அடிப்படையில் வந்து பிரிக்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஸ்பிளிட் பண்ண போறதுனால அவங்களுடைய வணிகம் வந்து மேலும் வந்து டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவங்களுடைய பணப்புழக்கம் வந்து சிறப்பாக பயன்படுத்தவும் இதனால அவங்களுடைய சேல்ஸ் லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த காரணத்தினால டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கதாக ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிவி வணிகமானது பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 10% எபிட்டா வந்து அடைவதற்காக அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து தொடர்ந்து வந்து
முயற்சி செய்து உள்ளதாகவும் அந்த வேலையில ஈடுபட்டிருக்கதா ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. ஒரு டாடா மோட்டார்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பிவி பிசினஸ்லேருந்து ஒரு ஷேரும் சிவி பிசினஸ்லேருந்து ஒரு ஷேரும் கிடைக்க வாய்ப்பு. இந்த கம்பெனி தரப்புல டாடா மோட்டார்ஸ் கம்பெனி தரப்புல இந்த டீமர்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாசத்துக்குள்ளார செய்ய போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உறுதியா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த செப்பரேட்டா பிரிக்கப்பட போறது இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிவி பிசினஸ் பார்த்தீங்கன்னா 8 பிசினஸ் வச்சிருக்காங்க. அதாவது மீடியம் அண்ட் ஹெவி சிவி, இன்டர்மீடியட் அண்ட் லைட் சிவி, ஸ்மால் சிவி, பஸ்ஸஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ், டவுன்ஸ்ட்ரீம் பார்சல் சர்வீசஸ், ஸ்மார்ட் சிட்டி மொபிலிட்டி அண்ட் டிஜிட்டல் பிசினஸ். இதுலலாம் சிவி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிவி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 53% மார்க்கெட்டில் இவங்களுடைய கார் சேல்ஸை விற்றுருக்காங்க. அதாவது ஃபினான்சியல் இயர் 2024 4.2 மில்லியன் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது இல்லாமல் அவங்க எதிர்காலத்தில் 80% மார்க்கெட் கவரேஜ், அதாவது 2030க்குள்ளார நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறதா ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸில் அவங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா. இது மூலிமா பார்த்தீங்கன்னா டாடா பவர் கிட்ட டைப் வச்சுட்டு அவங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு பிளான் வச்சுருக்கதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு டிவிடெண்ட் கொடுக்கும் டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி இன்னைக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கு உங்ககிட்ட இருக்கா? இந்த ஷேரை பற்றி பார்க்கலாம். இந்த ஷேரை பற்றி டீட்டெயிலான ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 11 ரூபாய் டிவிடெண்ட் தராங்க. இந்த டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் மே 3ஆம் தேதி உங்கள் ஷேர் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் 2024 பார்த்தீங்கன்னா டைட்டன் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அதோட நிகர லாபம் பார்த்தீங்கன்னா 786 கோடியாகும் 7% உயர்ந்துள்ளது. 2024 ஜனவரி முதல் மார்ச் வரை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிகர விற்பனை பார்த்தீங்கன்னா 17% உயர்ந்து 10,047 கோடியா உயர்ந்திருக்கு. இது மூலிமா இந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஷேர்லாம் உங்களுடைய ரேடார்ல இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தங்கத்தில் விலை உயர வாய்ப்பு இருக்கு. அந்த காரணத்தினாலையும் இந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களுடைய ரேடார்ல வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம டைட்டன் கம்பெனி ஒரு டாடா நிறுவன கம்பெனி. இவங்களுடைய ஃபினான்சியல் டேட்டாவும் நல்லா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட்டனோட ஸ்டாக்கோட விலை பார்த்தீங்கன்னா 0.17% உயர்ந்து 3378.45 வர்த்தகமாகிறது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 3888.95 ஆகும். 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 2882.45 உள்ளது.